இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎன்பிசி டெட் அண்ட் டிஆர்பிக்கான சில வினாக்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, சங்கம் இருந்ததற்காக சான்று பகர்வது. சங்கம் இருந்ததற்கான சான்று பகர்வது என்னன்னு பார்த்தோம்னா சின்னமனூர் செப்பேடு. கடைச்சங்கத்தை தோற்றுவித்தவர் முடத்திருமாறன். 4ஆம் தமிழ் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1901. பாட்டும் தொகையும் என்பவற்றுள் பாட்டு என்பது 10 பாட்டு. 8 தொகையில் அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல். பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி தொகுப்பித்த நூல் நற்றிணை. தொகை நூல்களுள் முதலாக தொகுக்கப்பெற்ற நூல் குறுந்தொகை. ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணியை பாடியவர் பேயனார். கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடி அந்நூலை தொகுத்தவர் நல்லந்துவனார். தமிழரின் திருமண முறையை காட்டும் நூல் அகநானூறு. புறநானூற்றில் அதிக பாடல்களை பாடியவர் ஔவையார். சேர மன்னர்களை பற்றி மட்டும் பாடும் நூல் பதிற்று 10. சேர மன்னர்களை பற்றிய மட்டுமே பாடக்கூடிய ஒரு நூல் என்னன்னு பார்த்தோம்னா பதிற்று 10. பாட்டுடை தலைவன் பெயரால் அமைந்த ஆற்றுப்படை நூல் திருமுருகாற்றுப்படை. கடையேழு வள்ளல்களின் சிறப்பை கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை. தொண்டைமான் இளைந்தரியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் பெரும்பானாற்றுப்படை. முடத்தம கண்ணியார் எழுதிய நூல் பொருநராற்றுப்படை. மலைபடுகடாம் என்பது கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம் என்னும் நூலின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. நெஞ்சாற்றுப்படை என்ற பெயர் கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டின் இன்னொரு பெயர் நெஞ்சாற்றுப்படை. குறிஞ்சிப்பாட்டை முதலில் பதிப்பித்தவர் உ.வே.சா. நறவு மகிழ்தல் என்பது இறை இன்பம் அனுபவித்தல். பயண வழிகாட்டி நூல் என்ற சிறப்புக்குரிய நூல் பட்டினப்பாலை. பயண வழிகாட்டி நூல் அப்படின்னு சொல்கிறது பட்டினப்பாலை. நெடுநல் வாடையே சிற்பப்பாட்டு என கூறியவர் தமிழண்ணல். சங்க இலக்கியத்தை தொகுத்தவர் தாமோதரம் பிள்ளை. வையையை சிறப்பித்து பாடும் சங்க நூல் பரிபாடல். குடவோலை தேர்தல் முறை பற்றி குறிப்பிடும் நூல் அகநானூறு. எத்திசை செலினும் அத்திசை சோற்று என பாடியவர் ஔவையார். சங்க இலக்கிய பெண்பால் புலவரில் சோழ அரசு மங்கையாக திகழ்ந்தவர் ஆதிமந்தியார். ஈல் காத்தல் நொச்சி. ஈல் அப்படின்னா மதில். மதில் காத்தல் என்னது? நொச்சி. முல்லைத்திணையின் உரிப்பொருள் இருத்தல். கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லோனே ஆய்மகள் இடம்பெறுவது கலித்தொகை என்ற தொடர் இடம்பெறுவது கலித்தொகை. சோழன் கோச்செங்கானும் சேரமான் கணைக்கால் இரும்பரையும் போர் புரிந்த இடம் கழுமலம். முன்னீர் வழக்கம் மகுடுவோடு இல்லை என கூறும் நூல் தொல்காப்பியம். பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகல் ஆறுகளை புகழ்ந்து கூறுவது பாடான் திணை. பெருந்திணை என்பது பொருந்தா காதல். அகத்திணை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். இந்த பொருத்துக்களை நம்ம எது பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுல கைக்கிளை பாடான். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது யாமம். பொருத்தமற்றதை கண்டறிக. கொற்றவளை அப்படிங்கிறது காஞ்சி திணை அப்படிங்கிறதான் பொருந்தாமல் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. சங்க இலக்கிய புலவர்கள் கபிலர், ஓரம்போகியார், நல்லந்துவனார், கணியன் பூங்கொன்றனார். இவற்றில் அனைத்துமே சரியானது தான். சங்க இலக்கிய புலவர்கள் தான் அத்தனை பேருமே. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி அப்படிங்கிறது புணர்தல், முல்லை இருத்தல், மருத மூடல், நெய்தல் இரங்கல். பொருத்தமானதை சுட்டுக. ஓதற்பிரிவு மட்டும் 3 ஆண்டுகள். மற்றது எல்லாமே ஓராண்டு காலமாக தான் இருக்கும். ஓதற்பிரிவு மட்டும்தான் 3 ஆண்டுகள் வரும்.
எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இத்தொடரை பாடிய சங்கப்புலவர் யாருன்னு பார்த்தோம்னா ஔவையார். எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரியானது, இந்த 4 தொடர்களை எது சரியானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வாழ்தல் வேண்டி பொய்க்கூறேன் மெய் கூறுவல் அப்படிங்கிறதான் சரியான தொடர். முதற் சங்கத்தை தோற்றுவித்தவர் காய்ச்சின வழுதி. சிறுபானாற்று படையின் அடி அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 269. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கூடலூர் கிழார் அவர் என்னதை எழுதின தொகுத்தார்னு பார்க்கும்போதுல ஐங்குறுநூறு. பூரிக்கோ குறுந்தொகை, நல்லந்துவனார் கலித்தொகை, உரித்திர சன்மனார் அகநானூறு. இதெல்லாம் முக்கியமான வினா தான், கரெக்டாக பார்த்துக்கோங்க. அகநானூற்றை தொகுத்தவர் உரித்திர சன்மனான். உரித்திர சன்மனார்னு வரும். இதில் உரித்திர சன்மன் மட்டும் போட்டிருக்காங்க. 10 பாட்டை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 8. பாடல் எண் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட தொகைநூல் கலித்தொகை. பாடல் எண் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட தொகைநூல் என்னன்னு பார்க்கும்போதுல கலித்தொகை. கார்காலம் என்பது எந்த 2 மாதங்கள்? ஆவணி புரட்டாசி. புகாரின் பெருமையை கூறும் 10 பாட்டு நூல் பட்டினப்பாலை. பாலை திணைக்கு உரிய புறத்திணை வாகை. கபிலர் பாடிய அகப்பாடல்கள் 235. நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நட்கண கிளி தரும கரிலோன்கான் யார் கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா திருநாவுக்கரசர். இது யாருடைய கூற்று? திருநாவுக்கரசருடைய கூற்று. கடைச்சங்கத்தை ஆதரித்த புலவர்கள் எத்தனை பேர்? 49 பேர். தொல்காப்பியம் எந்த சங்கத்தை சார்ந்த நூல்? முதற் சங்கத்தை சார்ந்த நூல். 269 அடிகளை கொண்ட நூல் சிறுபானாற்று படை. கலித்தொகை எதன் வழி பெயர் பெற்றது? யாப்பு வகையால் பெயர் பெற்றது. விருச்சி என்பது நற்சொல். பாலை திணைக்குரிய சிறுபொழுது நண்பகல். நற்றிணையில் பாடப்பட்டுள்ள கடவுள் திருமால். குறுந்தொகையை தொகுப்பித்தவர் பூரிக்கோ. பரிபாடலுக்கு உரிய சிறப்பு பெயர் இசைப்பாட்டு. பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் இளந்திரியன். புன் உமிழ் குருதி முகம்பாய் திளிதர இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. இந்த தொடர் இடம்பெற்ற நூல் குறிஞ்சிப்பாட்டு. 10 பாட்டில் அதிக அடி கொண்ட நூல் மதுரை காஞ்சி. குறிஞ்சி திணைக்குரிய பெரும்பொழுது முன்பணி. இன்னே வருகுவர் தாய ரென்போ. நன்னகர் நன்மொழி கேட்டனம் கேட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தலைவி. அன்னாய் வாழி வேண்டன்னை ஒண்ணுதல் ஒளிமன் கூந்தல் என் தோழி என பாடியவர் யார்? கபிலர். முல்லைப்பாட்டின் துறை எது? நெஞ்சை ஆற்றுப்படுத்துதல். சங்க இலக்கியம் இவ்வாறு அழைக்கப்படும். திணை இலக்கியம் என அழைக்கப்படும். ஆக்கல் நிலத்து நிற்கும் தொழுவத்துக்கு வழங்கும் பெயர் ஆணிலை. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியம் என உணருமாறு உரை செய்தவர்கள் நச்சினார்க்கினிய பேராசிரியர். 8 தொகையுள் காலத்தால் முற்பட்ட பாடல்களை கொண்ட நூல் புறநானூறு. தமிழ்நாட்டில் கவி ஆய்வு மேற்கொண்ட முதல்வராக தொகை நூல் வழங்கிய முதல்வராக திகழ்ந்தவர் பூரிக்கோ. தொகை நூல்களுள் காலத்தால் பிற்பட்டது கலித்தொகை. குறுந்தொகைக்கு குறுந்தொகை 400 என பெயர் இருந்தமையை காட்டும் நூல் இறையனார் களவியல் உரை. மல்லர் குளிய விளவினானும் எனும் குறுந்தொகை பாடலை பாடியவர் ஆதிமந்தியார். வெண்பா நடைத்து என தொல்காப்பியர் குறிப்பிடுவது கலிப்பா மற்றும் பரிபாடல். யாப்பால் இயற்றமிழ் வளங்கொழியால் இசைத்தமிழ் பா அமைப்பால் நாடகத்தமிழ் என முத்தமிழ் விருந்தாய் அமைவது கலித்தொகை. காலின் 7 அடி பின் சென்று வழி அனுப்பியவன் கரிகாட் பெருவளத்தான். இன்றைய திண்டிவனத்தின் பழைய பெயர் கிடங்கில். பல்குன்றத்து கோட்டத்தை ஆண்ட வேளிர் மரபினன் நன்னன்செய் நன்னன். செங்கன் மாத்துவேல் எனப்பட்டவன் நன்னன்செய் நன்னன். முல்லைப்பாட்டின் பாவகை நேரிசை ஆசிரியப்பா. நெடுநல் வாடை ஒரு பெருஞ்சுரங்கம் நக்கீரர் கண்ட சுரங்கம் தமிழ் சுரங்கம் என பாராட்டியவர் திருவிக. நெடுநல் வாடையின் சிறப்புகளை விளக்கி புனையா ஓவியம் என்னும் அரிய நூலை இயற்றியவர் சே. வெங்கடராம செட்டியார். அரிய அரசன் பிரகதத்தனுக்கு
தமிழ் அறிவித்ததற்கு குறிஞ்சிப்பாட்டை பாடினார் கபிலர் என்ற குறிப்பை தந்தவர் நச்சினார்க்கினியர். குறிஞ்சிப்பாட்டை பெருங்குறிஞ்சி என்று பாராட்டியவர்கள் பரிமேலழகர், நச்சினார்க்கினியர். பட்டினப்பாலையில் பயின்று வரும் துறை செலவழுங்கல். தோழி அறத்தோடு நிற்றலை எத்தனை வகையின என்கிறார் தொல்காப்பியர்? 7 வகை. மறை பிறர் அறியாமை என்பது நிறை. 8 தொகையை தொகுப்பித்த மன்னருள் பாண்டியர் 2. தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்குவது குறுந்தொகை. குறுந்தொகையில் மிக அதிகமாக பாடியுள்ள பெண்பால் புலவர்கள் 2. ஐங்குறுநூற்றில் அந்தாதி வகையில் அமைந்துள்ள 10 தொண்டி 10. அகநானூற்றில் நல்லூர் கிழார் காட்டுவது பழந்தமிழரின் திருமண முறை. இரும்புக் கடலை என்பது 10. பரிபாடலில் இடம்பெற்றுள்ள எண்ணுப்பெயர்கள் பால், பாகு, தொண்டு ஆகிய இந்த 3மே உண்டு. 10 பாட்டு முழுவதையும் நச்சர் உதவியுடன் வெளியிட்டவர் உ.வை.சா. இந்த 100 கேள்விகளை நம்ம நன்றாக படித்தாலே டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஓரளவு தயாராகிக்கிட்டு இருக்கோம் தான் அர்த்தம். இன்னும் நம்மளுடைய படிப்பை தொடரும். இனி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.